ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 2வது நாளிலும் இந்த உபவாச நாட்டிலே உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்ததாக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் இந்த முழுதுமாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் 2 காரியங்கள், ஒன்று கர்த்தருக்கு உகந்த உபவாசம், 2வது கர்த்தருக்கு பிரியமில்லாத உபவாசத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஈச்சையின்படி நடந்து தன் வேலைகளெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள், அது குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு 2வது நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக 58வது அதிகாரம் ஏசாயா 4வது வசனம் சொல்கிறது, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்துடைய கையினால் குத்துறதுக்கும் உபவாசிகள், நீங்கள் உங்கள் கூக்குரல் உயரத்திலே கேட்கப்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசித்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதற்காக நாம் உபவாசிக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே இந்த உபவாசம் பிரியமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நீங்கள் அநேகர் உபவாசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் யாருக்காக உபவாசிக்கிறோம் என்பதை அறியாமல் நாம் உபவாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாள் இந்த உபவாச நாளை நாம் அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ தேவனுக்காக நாம் போய் ஆலயத்துக்கு போய் அவருக்காக நாம் அன்றாடி உபவாசிக்கிற ஒரு உபவாசமாய் நீங்கள் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ உபவாசம் எதற்காக நாம் எழுதெடுக்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனங்களுக்கும் கையினால் குத்துறதுக்கும் உபவாசிகள், உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாக இந்நாளிலே உபவாசிகள் உபவாசியாக இருக்கிறது. நம்முடைய கூக்குரல் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது அப்படி சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம். நம்ம கூக்குரல் கேட்கப்படுகிறது. ஆகவே தம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்கிறது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகம் மூடிக்கொண்டது. ஒரு மேகம் நம்முடைய ஜெபத்தை தேவன் சமூகத்தில் ஏறெடுக்காதபடி ஒரு மேகம் அதை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த உபவாச ஜெபம், அது மேகம் தேவனுக்கு உனக்கு ஒரு மேகம் தடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி புலம்பல்ல அங்கே பார்க்கிறோம். அப்போ 2வது காரியம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் புலம்பல் 8வது வசனம் சொல்லுது, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எரேமியா சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம், இன்னைக்கு வழக்குக்கும் வாதுக்கும் கையினால் குத்துவதற்குமான உபவாசத்தை நாம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையா இருக்கிறது. ஆகவே தான் இன்னொரு வசனம் சொல்கிறது, அங்க பார்க்கும்போது நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதுபோல தான் இன்னைக்கு வழக்குக்கும் வாதுக்கும் இப்படிப்பட்ட உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரியமில்லாத இந்த உபவாசத்தை நாம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்காதபடி தேவனுக்கு உகந்த உபவாசமாய் நாம் ஏறெடுக்க நாம் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லி, வேதப்பாரகரும் பரிசேயரும் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி வீடுகளை பட்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உபவாசிக்கிறோம் தான், எல்லாம் செய்கிறோம், நீண்ட நேரம் ஜெபிக்கிறோம் தான். ஆனாலும் அவர்கள் ஜெபங்கள் எப்படி சொன்னால் அருவருப்பாக இருக்கிறது. விதவைகள் வீடுகளை
பட்சித்து அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நொறுக்கத்திலே கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஜெபம் ஏறெடுக்காதபடி மேகம் மூடிக்கொண்டது, தடையா இருக்கிறது. ஏன் சொன்னால் அது தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம். ரெண்டாவது, அங்கே பார்க்கும்போது வழியை அடைத்து போட்டது. நம்முடைய ஜெபங்கள் வழியை அடைத்து போட்டது. மூன்றாவது, நம்முடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்ம சொல்லுகிற வார்த்தை, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துறதும் உபவாசிக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணுகிறபடியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள். கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை இது எல்லாம் பிரியமில்லாத ஒரு உபவாசம். ரெண்டாவது பார்க்கும்போது 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ. தன் ஆத்துமாவை ஒடுக்குகிற ஒரு உபவாசம். இந்த நாளிலே அநேக பொருத்தனை பண்ணியிருப்போம். சில காரியங்களை நம்ம சரீர பிரகாரமான காரியங்களை நாம் பொருத்தனை பண்ணியிருப்போம். இப்படிப்பட்ட ஆனால் வேதத்தை நாம் வேசிக்கிறவராய் 1 மணி நேரம் செபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிற அந்த உபவாசம் தான் தேவனுக்கு பிரியமான உபவாசம். அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பிலும் படுத்துக் கொள்வது தேவனுக்கு பிரியமான உபவாசமா நாளா இருக்குமோ. ஆகவே தான் இங்க 2 சாமுவேல் பார்க்கும்போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிற 16வது வசனம் சொல்வது, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். இங்க அருமையான ஒரு வார்த்தை, இங்க சொல்லப்படுகிற வார்த்தை, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி உபவாசித்து, அது மாத்திரமல்ல அங்கே உபவாசித்து உள்ள போய் முழுதும் தேவனுடைய சமூகத்திலே கடந்த எத்தனை நாள் என்று சொன்னால் 17வது வசனம் சொல்லுகிறது, 7 நாட்கள் தண்ணீர் குடியாமல் தன்னை நாணலை போல ஒடுக்கி தன் இருதயத்தெல்லாம் ஒடுக்கி அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை தாவீது எடுத்தார். எதற்காக எடுத்தார் சொன்னால், அங்கே பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் சொல்லுது, அப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய். மற்றவுடைய மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டு அதன் மூலமாய் பிறக்கிற அந்த குழந்தை 13வது வசனம் சொல்லுகிறது, அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தருக்கு நான் விரோதமாய் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டு இப்போது 7 நாள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்க்கிற உபவாசம், அது தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம். ஆகவே தான் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, துக்க நாட்கள் முடிந்த பின்பு தாவீது அவனை அழைத்து அனுப்பிவிட்டு தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. உரியாவின் மனைவியை அவன் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து இப்போது அந்த பிள்ளை அங்கே 15வது வசனம் 12ஆம் அதிகாரம் 15 சொல்லுது, அப்போது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதை பெற்ற ஆண் பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பேற்பட்ட பாவத்திலே விழுந்து போயிருந்த தாவீது, அதற்காக தாவீது என்ன பண்ணுகிறார் சொன்னால், அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் ஜெபித்து உபவாசித்து முழுதும் அவன் கிடந்தான். ஆனால் 7 நாள் கிடந்தும் அந்த பிள்ளை செத்து போய்விட்டது. ஆகவே இன்றைக்கு இது தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம். அப்போ இந்த உபவாசம் மேகத்துக்கு முன்பதாக போக முடியாமல் தடுத்து போனது தாவீதுக்கு. இரண்டாவது, இந்த உபவாசத்தின் ஜெபம் வழியை அடைத்து போட்டது. இந்த உபவாசத்தின் ஜெபம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருந்தது.
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நாம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த சொல்லுகிற அந்த வார்த்தைப்படி ஏசாயா 58 அதிகாரம் 4வது சொல்ற, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் தன் கையில குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபவாசம் இல்லாதபடி தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும், தாவீது ஒடுக்கினாலும் பாவத்தினாலே அந்த உபவாசம் அது பிரியமில்லாத உபவாசமாய் இருக்குது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உகந்த உபவாசமாய், தேவனுக்கு பிரியமான உபவாசமாய் நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மளை விருத்தி ஆக்குகிறார், கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறார், கர்த்தர் நம்ம எல்லைகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். இன்றிலிருந்து கர்த்தருக்கு பிரியமான உபவாசத்தை அனுசரிப்போமாக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நாளிலே, இந்த 2வது நாளிலே, இந்த நாளிலே பேசும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனுடைய கையினால் குத்துறது உபவாசம் அல்ல என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நாங்கள் பேசி ஆண்டவர் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே உபவாசிப்பது என்ன என்பதை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும். இதை பார்க்க ஒவ்வொரு பிள்ளை தேவன் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.